வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களுக்கு வீட்டில் இருந்தபடி ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. இன்னைக்கு நம்ம என்னென்ன சென்டென்சஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஒரு பிளேஸ்க்கு நம்ம புதுசா போயிருக்கோம்னு வைங்களேன். அப்போ அவங்க ரெகுலரா வரவங்க நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் இங்க அடிக்கடி வருவேன், அப்பப்போ வருவேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அடிக்கடி வருவேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை ஐ கம் ஹியர் அஃபன் அப்படின்னு சொல்லலாம். அஃபன்னா அடிக்கடி வர்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து ஐ கம் ஹியர் அஃபன். நீங்க அடிக்கடி வருவியா, அதாவது வருவீங்களா, வருவியா, நீ இங்க அடிக்கடி வருவியான்னு கேட்போம். நீங்க அடிக்கடி வருவீங்களான்னு கேட்போம் இல்லையா. ஸோ இது எப்படி கேட்கலாம், முன்னாடி வந்து அடிக்கடி வருவேன்னு ஆன்சர் பண்றது, இப்போ வந்து கொஸ்டின் பண்ற மாதிரி. அத டு யூ கம் ஹியர் ஆஃபன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஐ கம் ஹியர் அப்படின்னா நான் இங்க அடிக்கடி வருவேன். டு யூ அப்படின்னு ஆட் பண்ணி கேட்டோம் அப்படின்னா அது கொஸ்டின் கேட்கற மாதிரி. நீங்க இங்க அடிக்கடி வருவீங்களா, டு யூ கம் ஹியர், இங்க வருவியா அப்படின்னா அடிக்கடி. இன்னும் எவ்வளோ காலம் நீ கோபமா இருப்ப, தப்பு நடந்துருச்சு, நடந்துட்டு போகுது, விடு, அது மன்னிச்சு மறந்துடலாம். ஆனா எவ்வளோ காலத்துக்கு நீ இப்படி கோபமா இருப்ப. ஹவு லாங் வில் யூ பி ஆங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். ஹவு லாங்னா எவ்வளோ நாள், எவ்வளோ நாள். வில் யூ பி ஹேங்க்ரி அப்படின்னா இன்னும் கோபமாவே இருப்ப அப்படின்னு கேட்கறது. அதே மாதிரி ஒரு சேடான விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கும் போது அதுல இருந்து நம்மளால வெளியில வர முடியாத பர்சன்ஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்க சோகமா இருப்பாங்க. இன்னும் எவ்வளோ காலம் நீ சோகமா இருப்ப. ஹவு லாங் வில் யூ பி சேட் அப்படின்னு சொல்லுவோம். ஹவு லாங் வில் யூ பி ஆங்க்ரினா கோபமா இருக்கிறது. ஹவு லாங் வில் யூ பி சேட், இன்னும் எவ்வளோ தூரம் நீ போவ, இந்த மாதிரிலாம் கேட்கறது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ஹவு லாங் யூஸ் பண்ணி கேட்கலாம். எவ்வளவு அப்படிங்கும்போது ஹவு லாங் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான் இதை யாரிடமும் சொல்லக்கூடாதா, உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லியிருக்கேன், நீ இது யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது நான் இது யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்றத ஷுடன்ட் ஐ டெல் திஸ் எனிஒன். ஷுட் நாட் அப்படிங்கிறத நம்ம ஷுட்ன்னு சொல்றோம். ஐ டெல் திஸ் டு எனிஒன். இதை நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கறது. நீ இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து ஒரு இது போடுவோம் இல்லையா, நான் ஒரு ஆர்டர் போடுவோம் இல்லையா. ஸோ அதை யூ ஷுட் நாட் டெல் திஸ் டு எனிஒன் அப்படின்னு சொல்லுவோம். ஷுட் நாட் அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்கும் போது ஷுட் நாட், ஷுடன்ட், யூ டெல் திஸ் டு எனிஒன் அப்படின்னு சொல்றது இது யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கும் போது இதை வந்து கூடாது அப்படிங்கும்போது யூ ஷுட் நாட் டெல் திஸ் டு எனிஒன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங் டு சே. ஐ டு நாட் அப்படிங்கிறத ஐ டோன்ட்னு சொல்லுவோம். ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங் அப்படின்னா எதுவும் இல்லை. டு சேனா சொல்றதுக்கு. ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங் டு சே அப்படின்னா என்கிட்ட எதுவும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட், நீ இதை எல்லாரிடமும் சொல்ல வேண்டும். முன்னாடி வந்து சொல்லக்கூடாதான்னு கேட்டோம், அடுத்தது சொல்லணும் அப்படின்னு சொன்னோம். இப்போ எல்லார்ட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறத யூ ஷுட் டெல் திஸ் டு எனிஒன் அப்படின்னு சொன்னோம். சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஷுட் நாட் யூஸ் பண்ணோம். சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு யூ ஷுட் டெல் திஸ் டு எவ்ரிஒன். எனிஒன் கிட்ட யார்கிட்டயாச்சும், எவ்ரிஒன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ் நிறையவே ஆல்மோஸ்ட் ஒரே சென்டென்சஸ் நம்ம டிஃப்ரெண்ட் வேல சொல்லணும், சொல்லக்கூடாது அந்த மாதிரி சொல்லி யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நடத்தணும், எந்த மாதிரி வேணுங்கிறத எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்க. டாடா பாய்.